கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் பாக்கியவான்கள் என்ற தலைப்பிலே வெளிப்படுத்தின சுவிசேஷத்திலிருந்து நாம் தியானிக்க போகிறோம். பாக்கியவான்கள் அப்படின்னு சொன்னாலே நமக்கு உடனே இயேசு கிறிஸ்து தன்னுடைய மலை பிரசங்கத்துல சொன்ன அந்த பாக்கியவான்களை குறித்து தான் நமக்கு ஞாபகம் வரும். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதல் 12ஆம் வசனங்கள்ல நாம் அந்த பாக்கியவான்களை குறித்து தியானிக்கிறோம். ஆனால் நாம் இப்போ தியானிக்க போகிறது வெளிப்படுத்தின விசேஷத்திலிருந்து நாம் என்ன பண்ண போகிறோம், 7 விதமான பாக்கியவான்கள் யார் அப்படிங்கிறத பொறுத்து நம்ம தியானிக்க போகிறோம். வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இதுல முதல்லையே பாக்கியவான்கள் யாருன்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் கை கொள்கிறவர்களும் பாக்கியவான்கள். வேதாமத்திலே நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த வெளிப்படுத்தின விசேஷம் புத்தகத்துல அந்த தீர்க்க தரிசன புத்தகங்களை நம்ம வாசிச்சாலும் நம்ம யாரு பாக்கியவான்கள், அதை கேட்டாலும் நம்ம யாரு பாக்கியவான்கள், அதை நம்ம கை கொண்டாலும் நாம யாரு பாக்கியவான்கள். ஸோ இந்த பாக்கியவான்கள் நம்ம வெளிப்படுத்துற விஷயத்துல 1ஆம் அதிகாரத்துல நம்ம தியானிக்கிறோம். அடுத்ததா வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள். இரண்டாவதா பார்த்தது யார் பாக்கியவான்கள்? கர்த்தருக்குள்ள மரிக்கிறவங்க. நாம கிறிஸ்துவுக்காய் வாழ்ந்து கிறிஸ்துவுக்காய் இந்த உலகத்துல நம்ம மரிப்போம் அப்படின்னு சொன்னோம்னா நாம எப்படிப்பட்டவங்களாய் இருப்போம்? பாக்கியவான்களாய் காணப்படுவோம். மூன்றாவதாக வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். விழித்து கொண்டு தன் வஸ்திரத்தை காத்து கொள்கிறவன் பாக்கியவான். நம்ம எப்பவுமே நம்ம அலர்ட்டா இருந்து நம்மளுடைய மானத்தை நம்ம காத்து கொள்கிறவர்களாய் காணப்பட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா நாம எப்படிப்பட்டவங்களா இருக்கிறோம்? பாக்கியவான்களாய் காணப்படுறோம். நான்காவது பாக்கியவான் யாரு அப்படின்னு சொல்லி பார்ப்போம்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஆட்டுக்குட்டியின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள். கிறிஸ்துவனுடைய அந்த ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்துக்கு நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னா நாம எப்படிப்பட்டவங்களா இருப்போம்? பாக்கியவான்களாய் காணப்படுகிறோம். ஐந்தாவது பாக்கியவான்கள் யாருன்னா, வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், தன் மீது மரணத்துக்கு அதிகாரம் இல்லாத மனுஷன் பாக்கியவான். ஸோ நாம 2ஆம் மரணத்துக்கு நம்ம பாத்திரவானா இல்லாம நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா நாம எப்படிப்பட்டவங்க? பாக்கியவானாய் காணப்படுகிறோம். அடுத்ததாக 6வது பாக்கியவான்கள் எங்கே தியானிக்கிறோம் அப்படின்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், வசனங்களை ஞானமாய் கை கொள்கிறவர்கள் பாக்கியவான்கள். நம்ம வசனத்தை ஏதோ வாசிச்சுட்டு போறாங்களாவோ இல்லாம சும்மா கடமைக்கு ஒரு சில வார்த்தைகள் நம்ம கை கொள்கிறவர்களா இல்லாம ஞானமாய் ஒவ்வொரு வேத வசனத்தையும் நாம கை கொள்கிறவர்களாய் காணப்பட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா நாம எப்படிப்பட்டவர்களாய் இருப்போம்? பாக்கியவான்களாய் காணப்படுவோம். கடைசியா 7வதா யார் பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், தேவனுடைய வசனத்தின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். நம்ம பரிசுத்த வேதாமத்தில் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு கட்டளைகளுக்கும் நாம கீழ்ப்படிந்து வாழும்போது நாம என்ன பண்ணுவோம்? பாக்கியவான்களாய் மாறுகிறோம். ஏதோ வசனத்தை வாசிக்கிறவர்களாய் மாத்திரமல்ல, ஏதோ ஒரு கடமைக்காய் நம்ம செயல்படுகிறவர்களா இல்லாம அதை நம்முடைய வாழ்க்கையில நம்ம நடைமுறைப்படுத்துகிற போது நாம எப்படி கிறிஸ்துவனுடைய பாக்கியவான்களாய் நம்ம என்ன பண்ண போகிறோம்? மாற்றப் போகிறார் தேவன். அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்து நம்ம அனைவரையும் பாக்கியவான்களாய் மாற்றி கிறிஸ்துவின் ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நம்மை தகுதிப்படுத்துவாராக. ஆமேன்.